ஹல்லேலூயா. உற்சாகமாய் ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே சபையாருக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்காக நான் ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்த போது ஆண்டவர் சொன்ன ஒரு உவமையை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். விதை விதைக்கிற ஒரு மனுஷன் அவன் புறப்பட்டு விதைகளை விதைக்க தொடங்குகிறான். அப்படி அவன் விதைகளை விதைக்கும் போது பல இடங்களிலே அந்த விதைகள் விழத் தொடங்கியது. ஒரு சில விதைகள் வழி அருகே விழுந்தது. வழி அருகே விழுந்த அந்த விதைகள் நிலைக்க முடியாதபடிக்கு ஆகாயத்து பறவைகளாலே அப்படியே அது உட்கொள்ளப்பட்டு அது வீணாய் போய்விட்டது. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களிலே விழுந்தது. அதுவும் அந்த முள் வளர்ந்து இந்த விதையை வளர விடாதபடி தடுத்து விட்டது. சில விதைகள் கற்ப அறையின் மத்தியிலே விழுந்தது. அங்கேயும் மண் இல்லாத காரணத்தினாலே அதால் ரூட் பண்ண முடியவில்லை, அதால் வேர் பிடிக்க முடியவில்லை, அதுவும் வளர முடியாமல் போய்விட்டது. ஆனால் ஒரு சில விதைகள் மாத்திரம் நல்ல நிலத்திலே விழுந்து அது பல மடங்காய் கனி தந்தது, பலன் தந்தது என்று சொல்லி ஆண்டவர் நீங்கள் எந்த இடத்திலே விதைக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லி ஒரு கேள்வியை தன்னுடைய சீஷர்களுக்கும் கூடியிருந்த ஜனங்களுக்கும் அவர் கூறினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் எல்லாரும் பல ஆண்டுகளாய் கிறிஸ்தவ ஜீவியத்திலே இருக்கிறவர்கள், ஆண்டுடைய அன்பை அறிந்தவர்கள், நீதிமான்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிற ஒரு கூட்டத்தார். என் ஜனங்கள் யாவரும் நீதிமான்கள் என்று சொல்லி ஆண்டவர் அதிகாரபூர்வமாய் நம் ஒவ்வொருவரையும் குறித்து அடையாளம் கொடுத்ததை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அப்படி நீதியை பின்பற்றுகிற நாம் எந்த நிலத்திலே விதைக்கப்பட்டிருக்கிறோம்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை என்ற கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அனுதினமும் கேட்கிறவர்களாக இருப்போம். ஆனால் நம்முடைய இந்த விதை பலன் கொடுக்கிற விதையாக மாற முடியும். ஹல்லேலூயா. சில நேரங்களிலே உலக பிரச்சனைகளும் உலக ஆசாபாசங்களும் கவலையும் கண்ணீரும் நம்மை வளர விடாதபடிக்கு அந்த விதை அப்படியே அமிழ்ந்து போகக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை சின்னாபின்னமாய் போய்விடுகிறது. இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டிய ஒரு நிலையிலே ஆண்டவர் நம்மை குறித்து என்ன தீர்மானம் வைத்திருக்கிறார், நான் யார் என்று ஆண்டவர் வைத்திருக்கிற என்னை குறித்த அடையாளம் என்ன என்பதை நாம் உணரும்படியாக தான் இன்றைக்கு கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சில நேரங்களில் நாம் நினைப்போம், ஆண்டவர் என்னை குறித்து என்ன சாட்சி வைத்திருப்பார். நாம் யோபுவை குறித்து வாசிக்கும் போது அவர் சன்மார்க்கன் என்கிற சாட்சி ஆண்டவருடைய பெயராலேயே பெற்றவர். ஆண்டவரே அவரை குறித்து சாட்சி சொன்னார். இப்படி பல பரிசுத்தவான்களை குறித்து கர்த்தர் சாட்சி சொன்னதாக நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். என்னை குறித்து ஆண்டவர் என்ன சாட்சி வைத்திருக்கிறார் என்பதை இந்த நாளிலே புரிந்து கொள்ளுகிறதற்காக தான் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் வாசிக்க கேட்போமா? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷனின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற அடையாளம் என்ன? நீதியை அறிந்தவர்கள். ஹல்லேலூயா. சந்தோஷமா இல்லையா? நீதியை அறிந்தவர்கள், ஆண்டுடைய வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிறவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டுடைய வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிறவர்கள், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். ஹல்லேலூயா. நீதியை அறிந்தவர்களே, தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய இருதயத்தில் பதித்திருக்கிறவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், அதற்கு செவி கொடுங்கள். நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். மனுஷர்களுடைய நிந்தனையான பேச்சுகளுக்கும் உங்களுடைய காதுகளிலே விழுகிற ஏளனமான பேச்சுகளையும் கேட்டு கலங்கவோ பயப்படவோ வேண்டாம் என்று ஆண்டவர் இந்த நாளிலே நம்ம ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்ப நாம எல்லாரும் ஆண்டுடைய பார்வையிலே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். உண்மைதானா?
ஆகவேதான் ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கிற அந்த வார்த்தை அதிகாரபூர்வமாய் புறப்படுகிறது. நீதியை அறிந்தவர்களே, என்னுடைய வேதத்தை இருதயத்தில் பதித்து வைத்திருக்கிறவர்களே என்று சொல்லி அழைக்கிறார். நாம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாய் இருக்கும் போதுதான் இந்த பெயர் சொல்லி அழைக்கப்படுகிறோம். காரணம், ஆண்டவருக்கு செவி கொடுத்தல் நம்முடைய குணமாக மாறும். ஆண்டவருக்கு செவி கொடுக்கிற வேளையிலே நம்முடைய பலன் 100 மடங்காக மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொரிந்து சபையை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும் போது இந்த கொரிந்து சபையார் எப்படிப்பட்டவர்களாம்? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பூரண உபதேசக்காரர்கள். அவர்கள் யாரும் சொல்லுங்களேன்? பூரண உபதேசக்காரர்கள். வாசிப்போம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் பெருமிதம் பாராட்டி இந்த ஜனங்களை வாழ்த்தி எழுதுகிற வார்த்தைகள் இவைகள். என்ன சொல்றாரு? எல்லா விதமான உபதேசங்களிலும் நீங்கள் தேறினவர்கள், பூரண உபதேசக்காரர்கள் நீங்கள் என்று சொல்லி சந்தோஷமாய் அவர் எழுதுகிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, உங்களிடத்துல எல்லா வரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய வருகைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் நீங்கள் எல்லாரும். அப்படிதான் இன்றைக்கு கொரிந்து சபையாரை அழைப்பது போல இன்றைக்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். நீங்கள் பூரண உபதேசக்காரர்கள். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தைகள் மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகள், ஆண்டவரை குறித்த வார்த்தைகள், நல்ல பலன் உண்டாக வேண்டும் என்று சிறப்பாய் வாழ்த்துதல் சொல்லுகிற வார்த்தைகள். ஆகவே பூரண உபதேசக்காரர்கள் நீங்கள். உங்களிடத்துல சகல எல்லா விதமான வரங்களும் உண்டு. நீங்க எதற்காக காத்திருக்கிறவர்களா? ஆண்டுடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்கள் என்று சொல்லி 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். வாசிப்போம். 1:7. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டுடைய வருகைக்காக காத்திருக்கிற நீதியை அறிந்த ஜனம் நாம் எல்லாரும். ஹல்லேலூயா, சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட இந்த கொரிந்து சபையாரை அந்த பரிசுத்தவான் வாழ்த்தி விட்டு தொடர்ந்து அவர்களை குறித்து சொல்லும் போது பிற்பாடு வருகிற வசனங்களிலே 3ஆம் அதிகாரத்திலே அவர்களை குறித்து ஒரு குறையை சொல்லுவார். என்ன குறை சொல்லுவார்? கிறிஸ்துவுக்குள் நீங்கள் குழந்தைகளாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்க பூரண உபதேசக்காரர்கள் தான். ஆனா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் குழந்தையாய் தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கான காரணம் என்ன என்று அடுத்த வசனங்கள்ல நாம வாசித்தோமானால் 3 வரையிலான வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கும். காரணம் என்ன? சில நேரங்களிலே மாம்சத்துக்குரியவர்களாக மாறி போகிறீர்கள், பலனற்றவர்களாக மாறி போகிறீர்கள். காரணம், சூழ்நிலையை பார்த்து பயம், சூழ்நிலையை பார்த்து கலக்கம், ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற ஒரு மேலான தீர்மானத்தை நிறைவேற்றுவார் என்பதிலே நமக்கு சந்தேகம் வந்து விடுகிறது. ஹல்லேலூயா, சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆனா நம்ம உபதேசம் பண்றதுல மாத்திரம் சொல்லுங்களேன், நம்பர் 1 எல்லாருக்கும் உபதேசம் சொல்லுவோம். ஆனா நமக்கென்று ஒரு காரியம் வருகிற வேளையிலே ஆண்டவர் மேலே வைக்க வேண்டிய வைராக்கியத்திலே சற்று நாம என்ன செய்து விடுகிறோம்? குழந்தைகளை போல தடுமாறுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுடைய இருதயத்துல பதித்து வைத்துக் கொள்ளுங்கள், நாம் நீதியை பின்பற்றுகிற கூட்டத்தார். ஹல்லேலூயா. ஆண்டுடைய வேதத்தை இருதயத்திலே பதித்து வைத்திருக்கிற கூட்டத்தாராகவே சுற்றி நடக்கிற எந்த சூழ்நிலையை குறித்தும் நாம் கலங்க வேண்டியதோ பயப்பட வேண்டியதோ இல்லை. ஹல்லேலூயா. அதை தான் இன்றைக்கு ஆண்டவர் ஆலோசனையாக தருகிறார். இந்த நீதியை பின்பற்றுகிற, ஆண்டுடைய வேதத்தை அறிந்து ஆண்டவருக்கு செவி கொடுத்த ஒரு சிறந்த சாட்சி என்று சொல்லி ஒரு மனுஷனை நாம் வேதத்திலிருந்து அடையாளம் காட்ட முடியும். அது வேறு யாரும் இல்லை, ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்கு. ஆபிரகாமுடைய சேஷ்ட புத்திரனாகிய ஈசாக்கை குறித்து நாம் வாசித்தோமே ஆனால் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திலே முதல் வசனங்களிலிருந்து சொல்லப்பட்டிருக்கும். கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அந்த பஞ்சம் உண்டான போது ஆண்டவர் இவருக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், நான் சொல்லுகிற தேசத்திற்கு போ. ஹல்லேலூயா.
எப்படி தகப்பனாருக்கு ஆண்டவர் ஆலோசனை சொன்னாரோ அது போலவே பிள்ளைக்கும் ஆண்டவர் ஆலோசனை சொல்லுகிறார். இந்த பஞ்சத்தின் நாட்களில் நீ எகிப்துக்கு போகாதே. அந்த நாட்களில் பஞ்சம் வந்துருச்சுன்னா என்ன செய்வாங்களாம்? எகிப்துக்கு போயிடுவாங்களாம். ஏன் எகிப்துக்கு போவாங்கன்னா அங்கே நைல் நதி இருக்கிறபடினால ஓரளவுக்கு செழிப்பு இருக்கும் என்பதினாலே பிழைத்து கொள்ளலாம் என்பதற்காக எகிப்தை தேடி தான் போவாங்களாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எகிப்தை தேடி போகாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எகிப்திற்கு போகாதே, நான் சொல்லும் இடத்திலே நீ குடியிரு என்று சொன்னார். இந்த ஈசாக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். ஹல்லேலூயா. நாமளானதான் என்ன நினைச்சிருப்போம்? இங்கே பஞ்சம் பட்னியா இருக்கு, இந்த இடத்துல என்னால் என்ன வாழ்ந்து கொள்ள முடியும், ஆண்டவர் ஏன் என்னை மிஸ்டைரக்ட் பண்ணுகிறார் என்று சொல்லி நாம நினைச்சிருப்போம். ஆனா இந்த மனுஷனோ நீதியை அறிந்தவர். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், அவருக்கு எத்தனை பலன் கிடைச்சது தெரியுமா? 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் 100 மடங்கு பலன் அடைந்தாராம். எவ்வளவு மடங்கு? 100 மடங்கு பலன். வாசிப்போம், ஆதியாம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஹல்லேலூயா. 100 மடங்கு பலன் எப்படி பஞ்சம் இருக்கிற இடத்துல அடைய முடியும்? எப்படி பட்டினி இருக்கிற இடத்துல அடைய முடியும்? ஆனால் அந்த இடத்திலே நீங்கள் வாசித்தீர்களானால் அதிலே ஈசாக்கு விதை கர்த்தர், இந்த 3 வார்த்தைகளை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஈசாக்கு விதை கர்த்தர். அவன் விதை விதைத்தான். யாரோடு கூட சேர்ந்து விதைத்தான்? கர்த்தரோடு கூட சேர்ந்து விதைத்தான். அந்த விதை 100 மடங்கு பலன் கொடுத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய கரங்களில் விதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான பலன்களை எதிர்பார்த்து நம்முடைய விதைகளை நாம் விதைக்கிறோம். அந்த விதைகளை விதைக்கும் போது உங்களோடு கூட டிராவல் பண்ணுகிறது யார்? உங்களோடு கூட பயணிக்கிறது யார்? அதுதான் கேள்வி இன்றைக்கு. ஹல்லேலூயா. ஈசாக்கு விதை கர்த்தர் என்று சொல்லப்பட்டது போல நம்முடைய அறிமுகத்தில் நான் விதை கர்த்தர் என்று சொல்ல முடியுமா? சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறீங்க, வேலைக்கு போகிறவர்கள் இருக்கிறீங்க, உயர் பதவிகளிலே போக வேண்டும் என்ற முன்னேற்றத்திற்கான பாதையிலே செயல்படுகிறவர்கள் இருக்கிறீங்க, பிள்ளைகளை வளர்க்கிற தாய்மார் தகப்பன்மார் இருக்கிறீங்க. நான் விதை கர்த்தர். இன்னைக்கு இதை குறியாக நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நான் என்னுடைய விதையை நல்ல நிலத்திலே விதைக்கிறேன், ஆனால் அது 100 மடங்கு பலன் தர வேண்டும். அது 100 மடங்கு பலன் தர வேண்டுமானால் கர்த்தர் என்னோடு கூட இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வெரி சிம்பிள், ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். அது அந்த விதை நம்முடைய பிள்ளையாக இருக்கலாம், அந்த விதை நம்முடைய முயற்சியாக இருக்கலாம், அந்த விதை நீங்கள் செய்கிற எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அதிலே கர்த்தர் உங்களோடு கூட வருவாரானால் அது 100 மடங்கு பலனுடையதாக மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வாசித்தோம். ஆனால் இந்த ஈசாக்கு 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, அவன் வர வர பெரியவன் ஆனான். அந்த தேசத்துல அவன் மகா பெரியவன் ஆனான். அவன் மகா பெரியவன் ஆன உடனே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் அது பெரிய கஷ்டத்தை கொடுத்துருச்சு. யாரும் நல்லா இருக்கிறத பார்த்தா மற்றவங்களுக்கு பிடிக்காதே, இவங்க உடனேயே இவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கவும் இவனை அந்த இடத்திலிருந்து துரத்த வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். ஆனால் ஈசாக்கு எதை குறித்தும் பயப்படவும் இல்லை, கலங்கவும் இல்லை. அதை தான் வார்த்தை சொல்லுது. ஹல்லேலூயா. மனுஷனுடைய நிந்தனைக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். உங்களோடு கூட கர்த்தர் இருப்பாரானால் நிச்சயமாக 100 மடங்கு பலன் உண்டாகும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாசித்தோமே, ஆனால் கர்த்தர் ஈசாக்கோடு கூட இருக்கும்போது அதற்கான காரணம் என்னன்னு 2வது வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். நீ எகிப்துக்கு போகாதே, நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. நீ எகிப்துக்கு போகவில்லையானால் நான் உன்னோட கூட இருப்பேன். நிறைய நேரங்களில் நாம் எதிர்பார்க்கிற பலன் ஏன் கிடைக்கிறது இல்லைன்னா, நம்ம முன் நாட்களை யோசித்து பார்த்தோமான ஆண்டவர் சொன்ன ஏதோ ஒரு காரியத்தை நம்ம செய்ய தவறி இருப்போம். ஆண்டவர் சொன்ன காரியங்களுக்கு நம்ம செவிக்கூடாமல் இருந்திருப்போம். இன்றைக்கு கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, எந்த இடத்துல நான் விதைக்கிற அந்த விதை பலன் கொடாமல் போகிறது, எனக்கு நீங்க அதை இன்னைக்கு உணர்த்துங்கப்பா, எனக்கு நீங்க கிருபையாய் உணர்த்துங்க என்று நீங்க சொல்லுவீங்கன்னா எந்தெந்த விதைகளை நாம் விதைக்க முடியும் என்று ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுவார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. முதலாவதாக நாம் விதைக்க போகிற விதை என்ன? ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு வாசித்த வேத பாடத்திலே சங்கீதம் 126 அதிகாரம் 5 இப்படி சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் என்ன செய்வாங்களாம்? கம்பீரத்தோடு அறுப்பாங்களாம். அப்போ முதல்ல நம்ம கையில ஒரு விதை இருக்கு. என்ன? கண்ணீர் என்கிற விதை. நம்முடைய கையில ஆண்டவர் என்ன விதை கொடுத்திருக்கிறாரு சொல்லுங்களேன்? கண்ணீர் ஜெபம் என்கிற ஒரு விதையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் எல்லாரும் அந்த கண்ணீர் ஜெபத்தை விதைக்கிறவர்கள் தானா? இல்லை ஏதோ கடமைக்காக தினமும் ஜெபம் பண்ணணும், அது என்னுடைய கடமை என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறதை நம்முடைய ஒரு பழக்கமாக தான் வைத்திருக்கிறோமா? கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் எப்படி செய்வாங்களாம்? அறுக்கும் போது கம்பீரமா அறுப்பாங்களாம். இன்னைக்கு சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய ஜெபம் கண்ணீருள்ள ஜெபமாக இன்று முதல் மாறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய சின்ன மகள் இங்க இருக்கிறாள். அவள் முதலாவதாக படிக்க தொடங்கும் போது, அதாவது ஒரு 2.5 வயது 3 வயது நிரம்பின பிள்ளையா இருக்கும்போது, நான் அவள் பள்ளிக்கூடத்திற்கு போகிறதற்கு முன்பாக வீட்டில் அவளுக்கு ஒரு சில அந்த லெட்டர்ஸ் ஆல்பபெட்ஸ் எல்லாம் ட்ரைனிங் நான் கொடுத்தேன். ஒரு போர்டு வைத்து அதில் பிள்ளைக்கு எழுதுகிறதற்கான பழக்கத்தை ஆல்பபெட்ஸ் ABCD மற்றும் IE சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். அதை நான் ஒரு நாள் இன்றைக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஆனால் அடுத்த நாள் அதை கேட்கும் போது ஒன்றுமே அவளுக்கு ஞாபகம் இருக்காது. ஒரு ஸ்லாண்டிங் லைன் நான் முந்தின நாள் சொல்லி கொடுத்துருப்பேன். அடுத்த நாள் என்ன சொல்லி கொடுத்தேன் எழுது என்று சொன்னால் அந்த ஸ்லாண்டிங் லைன் அவளுக்கு சுத்தமாக ஞாபகம் இருக்காது. நான் அடின்னு அடிப்பேன், ஸ்டிக்கை வச்சு அடிப்பேன். அப்போ சொல்லி கொடுத்த 1/2 மணி நேரம் கழித்து கேட்டால் எழுத அவளுக்கு தெரியாது. அப்படி அவளுடைய மூளை மக்கின நிலையில தான் பிள்ளை இருந்தாள் அவளுடைய 3 வயதுல. பிறகு நான் யோசித்தேன், என்ன காரணத்தினால பிள்ளைக்கு இந்த நிலை வந்தது, ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பிள்ளை இருக்கிறாள் என்று சொல்லி நான் அன்றைக்கு ராத்திரி பிள்ளையை கூப்பிட்டு உட்கார வைத்து, மகளே நீ தினமும் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணு, நீ முழங்கால நிற்கிறத ஏசப்பா பார்த்து உனக்கு ஞானத்தை கொடுக்கட்டும், உன்னுடைய அக்கா நல்லா படிக்கிறா, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு வரா, நீயும் மார்க் வாங்கணும்னா ஆண்டோடத்துல முழங்கால நெல்லு என்று சொல்லி கொடுத்தேன். அதற்கு பிறகு எப்போ பார்த்தாலும் என்னுடைய பிள்ளைய ஒரு ரூமுக்கு மூலையில முட்டியில நான் பார்த்துருக்கேன். ஹல்லேலூயா. நெடு முட்டியில நின்று கண்ணீர் விட்டு அழுதுட்டு வந்து எழுதுவா, படிப்பா. இன்றைக்கு அவ கிளாஸ் டாப்பரா இருக்கா. ஹல்லேலூயா. அவ உண்மையா இல்லையான்னு நீங்க மகளிடத்துல கேட்டு பார்த்து கொள்ளலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கண்ணீரோடு விதைக்கிற எந்த ஜெபமோ பலனை 100 மடங்கு நமக்கு தர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய விதை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கண்ணீரோடு விதைக்கிற விதையாக இன்றைக்கு இருக்கிறதா என்று சொல்லி கொஞ்சம் நீங்க யோசித்து பார்க்க வேண்டும். சங்கீதம் 126 அதிகாரம் 3 சொல்லுகிறது, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதற்கு மூல காரணம் என்னன்னா கண்ணீரோடு விதைக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் கண்ணீரோடு விதைப்பேன். இஸ்ரவேலருடைய பயணத்தை குறித்து நம்ம வாசித்தோமானா, இவங்க நிறைய பாடுகளை அனுபவிச்சவங்க. இவங்க பாடுகளை அனுபவித்த ஆண்டுடைய செயல்களை கண்ணார கண்டவர்கள். ஆனாலும் புத்தி கெட்ட ஜனமாக அநேக இடங்களிலே தவறு செய்தவர்கள். ஆகவே ஆண்டவர் இவர்களை சபித்திருந்தார் என்று நாம சொல்ல முடியும். ஆண்டவர் என்ன சொன்னார்னா, அவர் நான் உங்களோடு கூட இருப்பேன்னு சொல்லி இருந்தாரு. ஆனா ஒரு சந்தர்ப்பம் வந்தபோது இவங்க மதியீனமாய் நடந்ததுனால, கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உடையவர்களாய் இவர்கள் இருந்ததுனால ஆண்டவர் இவர்களை பாபிலோனில் அடிமைகளாய் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இவங்க அடிமைகளாய் இருப்பாங்க, இத்தனை ஆண்டுகள் அடிமைகளாய் இருப்பாங்கன்னு சொல்லி தீர்க்கதரிசிகளால ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்டிருந்தது. அப்படியே இவர்களும் என்ன செய்தாங்கன்னா அடிமைகளா இருந்தாங்க. அப்படி அடிமைகளா இருந்தபோது தானியேல் என்று சொல்லுகிற கர்த்தருடைய தாசன் ஒரு முறை இந்த எரேமியா புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறார். அப்படி வாசிக்கும் போது, இத்தனை ஆண்டுகள் கழித்து ஜனங்கள் விடுதலைக்கு நேராய் செல்லுவார்கள் என்று அவர் வாசிக்கும் போது இவர் என்ன செய்தார்னா ஆண்டவரிடத்துல கண்ணீர் விட்டு அழுதாராம். ஹல்லேலூயா.
ஒரு பரிசுத்தவானுடைய கண்ணீர். ஆண்டவரத்துல கண்ணீர் விட்டு அழுதார், ஆண்டவரே நீங்க சொன்ன வார்த்தையை நினைத்தருளுங்கப்பா, எங்கள் மேல நீங்க மனதுருங்குங்கப்பா, சீயோனுடைய சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லி இருக்கிறீங்களே, நீங்க எங்களுடைய சிறையிருப்பை திருப்புங்க என்று சொல்லி இந்த தானியேல் ஆண்டவரை நோக்கி தன்னுடைய முகத்தை திருப்பி அழுதாராம். ஆண்டவர் அவருக்கு உடனே பதில் செய்தார். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கிய உடனேயே கட்டளை புறப்பட்டது என்று சொன்னாராம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? அல்லேலூயா. பல ஆண்டுகளுக்கான சிறையிருப்பு, ஒரு பரிசுத்தவானுடைய கண்ணீர் அந்த சிறையிருப்பை மாறச் செய்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாமா அந்த வசனத்தை? தானியேல் 9ஆம் அதிகாரம் 2-3 ஆகிய வசனங்கள். தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லுமென்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி, அப்படி அவர் நேராக்கி திருப்பி அதற்கு தொடர்ந்துள்ள அவருடைய அந்த ஜெபத்தை நீங்க அந்த அதிகாரம் முழுவதும் வாசிக்க முடியும். அப்படி அவர் ஜெபித்த போது 23ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், ஆகவே நீ வேண்டிக் கொள்ள தொடங்கிய உடனேயே கட்டளை புறப்பட்டது. அல்லேலூயா. வாசிப்போமா 23ஆம் வசனம்? நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. அல்லேலூயா. கட்டளை வெளிப்படுகிறதற்கு பிரியமானவனை ஆண்டவர் தேடுகிறார். ஆண்டவரை நோக்கி தன்னுடைய முகத்தை திருப்புகிற ஒருவரை ஆண்டவர் தேடுகிறார். இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்திற்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீங்களா? அப்படியானா நாம் ஆண்டவருடைய பார்வையிலே பிரியமானவர்களா இருக்கும்போது நம்முடைய பலன் 100 மடங்காய் திரும்ப வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையுடைய தேவன் நம்மோடு கூட இருப்பாராம். வாசிப்போமா எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. ஹல்லேலூயா. அவருக்கே மகிமை உண்டாவதாக என்று சொல்லப்பட்டிருக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம கண்ணீரோடு கூட விதைக்கிறதற்கு தடையா இருப்பது அநேக நேரங்கள்ல சூழ இருக்கிற காரியங்களுடைய பயம். சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை பயமுறுத்தும் போது ஆண்டோடத்துல கண்ணீரோடு கூட நம்ம நிற்கிறது இல்லை. நம் வேதத்துல வாசித்தோமானா பேதுரு ஆண்டவரோடு கூட நடமாடிட்டு இருக்கும் போது சொன்னார், ஆண்டவரே எனக்கு என்ன வந்தாலும் நான் உங்களை பின்பற்றுவேன், என்ன நேரிட்டாலும் நான் உங்களை விட்டு பின்வாங்க மாட்டேன் என்று சொன்னார். ஆனால் ஆண்டவரோ அவரை பார்த்து கடிந்து கொண்டார். ஆண்டவர் சொன்னார், சேவல் கூவி 3வது முறை கூவுகிற வேளையிலே நீ நிச்சயமாய் என்னை மறுதலித்திருப்பாய் என்று சொன்னார். அப்படியே தான் நடந்தது. எல்லா சீஷர்களும் ஆண்டவருக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனேயே ஓடி போய்விட்டார்கள் என்று மார்க் 14ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். இந்த பேதுருவும் ஆண்டவரோடு கூட அப்படியே ஒன்றாய் இருந்த பேதுருவும் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய்விட்டார். ஆனா இவர் ஒரு காரியத்துல இவர் திரும்பவும் ஆண்டவரிடத்துல திரும்புகிறதற்கு காரணமா இருந்துச்சு. என்ன தெரியுமா? எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. ஆனா இந்த ஒரு மனுஷன் மாத்திரம் தன்னுடைய செய்கையை குறித்து மனம் கசந்து அழுதான். ஹல்லேலூயா. என்ன செய்தான்? மனம் கசந்து அழுதான் என்று மத்தேயு 26ஆம் அதிகாரம் 75ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். வாசிப்போம். அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைவு கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். ஹல்லேலூயா. மனங்கசந்து அழுதான். தவறு நடந்துருச்சு. ஆனா அந்த தவறை திருத்தி கொள்ளுகிறதற்கு அங்கே கண்ணீர் தேவையாக இருந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுடைய கண்ணீர் என்கிற விதையை நீங்க விதைக்க தொடங்குங்க. ஹல்லேலூயா. நீங்க நிச்சயமாய் அதற்கான பலனை அனுபவிப்பீர்கள். இந்த பேதுரு மனங்கசந்து அழுதார். அதற்கு பிறகு அவர் விதைக்கிற சகலமும் அவருக்கு பலனுள்ளதாக மாறியது. ஒரே ஒரு செய்தியில
ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஞானஸ்நானத்துக்கு உட்படுகிறதற்கு காரணமாக மாறியது எது? இந்த ஒரு கண்ணீர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம கண்ணீரோடு கூட விதைக்கிறது உண்மையானால் கம்பீரத்தோடு அறுத்து கொண்டு வருவோம். நாம் வேதத்திலே ஆகவேதான் ஆண்டவர் ஆலோசனையாக தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்லும்போது தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லுவார், சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். லூக்கா 22 அதிகாரம் 46 நாம் வாசிக்க முடியும். சோதனைக்கு உட்படாதபடிக்கு. சோதனை என்பது என்னன்னா சூழ்நிலையை பார்த்த பயம்தான், சூழ்நிலையை பார்த்து வருகிற கலக்கம்தான். ஆகவே சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன செய்யணுமா? விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். முதலாவது விதை என்ன? கண்ணீரோடு கூடிய ஜெபம். ஹல்லேலூயா. கண்ணீரோடு கூடிய ஜெபம் முதலாவது விதை. இரண்டாவது விதை மத்தேயு 18 அதிகாரம் 6 நாம் வாசிக்க கேட்போம். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் ஈந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறியர். ஹல்லேலூயா. அப்ப ரெண்டாவது நம்முடைய கையில ஒரு விதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன? விசுவாசம் என்கிற விதை. நம்முடைய கரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கிற விதை விசுவாசம் என்கிற விதை. நாம சிறியவர்கள் தான், ஆனா நம்முடைய கரங்கள்ல விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால நம்ம சூழ இருக்கிற ஏளனமான ஒரு கூட்டத்தார் இருக்காங்க இல்லையா, அவங்க நமக்கு விரோதமாய் ஏதாவது செய்யணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுடைய தலையில ஒரு கற்பாரையை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல போடுறதற்கு அது சமானம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஏந்திர கல்லை அவருடைய தலையிலே கட்டி சமுத்திரத்தின் ஆழிலே அமிழ்த்துகிறதற்கு சமமா. யாருக்கு? யாரு? விசுவாசமா இருக்கிற சிறியவருக்கு விரோதமாய் நிற்கிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய கரங்கள்ல என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? விசுவாசம் என்கிற விதை கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம நிறைய நேரங்கள் அந்த விசுவாசத்தை பயன்படுத்துகிறதே இல்லை. 1 தெசலோனிக்கேயர் 2:13 சொல்லுகிறது, மெய்யாகவே தேவ வசனம் விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே பெலனை கொண்டு வருகிறது. நம்ம சிறியவர்கள் தான், ஆனா நமக்குள்ள பெலன் உண்டாக செய்வது என்னதான்? இந்த விசுவாசம். வாசிப்போம் 1 தெசலோனிக்கேயர் 2:13. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். ஹல்லேலூயா. அதை விசுவாசிக்கிற உங்களுக்கு அது பெலனை கொண்டு வருகிறது. எபிரேயர் 4:1-2 ஆகிய வசனங்கள்ல இஸ்ரவேலர் இந்த வசனத்தின் மேல விசுவாசம் வைக்காததுனால அது அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய கரத்துல வேதம் தரப்பட்டிருக்கு. நம்ம வேதத்தை பதித்து வைத்திருக்கிற பிள்ளைகள் என்று ஆண்டவன் நம்மை அழைத்தார். ஆனா அந்த வசனத்தை நாம தேவையான இடங்களில் பயன்படுத்தவில்லை ஆனால் அது பிரயோஜனப்படாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை வசனங்களை மனப்பாடம் பண்ண சொல்லி நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஆனால் பிள்ளைகள் வசனங்களை வைத்து ஜெபிக்கிறதற்கும் வசனங்களை பயன்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையில வருகிற சேலஞ்சஸை மீட் பண்ணுகிறதற்கும் கூட நாம் சொல்லி கொடுக்கணும். ஹல்லேலூயா. இருதயத்திலே வசனத்தை பதித்திருக்கிற பிள்ளைகளாய் மாத்திரம் நாம் இருக்காதபடிக்கு அந்த வசனத்தை தேவையான இடங்களிலே பயன்படுத்தி அதை நாம் விசுவாசத்தின் பாதையிலே நம்முடைய பிள்ளைகளையும் நாமும் வழி நடக்கிறதற்கு ஏதுவாய் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா இந்த இஸ்ரவேலரை போல தேவ வசனத்தை தெரிந்து கொண்ட பிறகும் அது அவங்களுக்கு பயன் கொடுக்கலையா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம யோசித்து நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ரோமாபுரி யூதர்கள் என்று சொல்லி ஒரு கூட்டத்தாரை குறித்து நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 28 அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்யறாருன்னா காலை தொடங்கி சாயங்காலம் வரைக்கும் ஆண்டுடைய வார்த்தைகளை பேசுறாரு அந்த ஜனங்கள் மத்தியில. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கேப்பே இல்லாம பேசுறாரு. அதிகாலை தொடங்கி சாயங்காலம் வரைக்கும் பேசுறாரு. ஆனா அதுல ஒரு சிலர் தான் அந்த வார்த்தைகளை விசுவாசித்தாங்க. ஹல்லேலூயா. கூடியிருந்த எல்லாரும் விசுவாசிக்கல. அப்போ கூடியிருந்த மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் அது பயனுடையதா மாறவே இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், நாம நிறைய பேர் கூடியிருக்கிறோம். நாம ரோமாபுரி யூதர்களை போலவா அல்லது உண்மையாவே விசுவாசிக்கிற கூட்டத்தார் தானா?
இன்னைக்கு முடிவு செய்வோம். நாம் இங்க பலர் கூடி இருக்கிறோம், ஆனா இந்த வார்த்தைகளை கேட்டு அந்த விசுவாசத்தை பயன்படுத்துகிற பிள்ளைகளாய் நாம் மாறும்போது அது பலனுள்ளதாக மாறுகிறது. வேதத்துல அது அந்த காரியத்தை நாம் அப்போஸ்தலர் 28, 23, 24 ஆகிய வசனங்களிலே நம்ம வாசிக்க முடியும். அதே இயேசுவின் தாயாகிய மரியாளை குறித்து நாம் வாசித்தோமானால் வார்த்தை சொல்லப்பட்டது. அவள் பயப்பட்டாள். முதலாவதாக ஐயோ இது எப்படி ஆகுமோ என்கிற பயம் அவளுக்கு உண்டானது. ஆனால் அந்த வார்த்தையை விசுவாசிக்க தொடங்கிய பிறகு அவளுடைய பயம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. ஹல்லேலூயா. பலன் மிகுதியாய் மாறியது. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று ஸ்திரீகளுக்குள்ளே பாக்கியவதியாக ஆண்டவர் அவளை மாற்றினார். இன்றைக்கு நாம் எல்லாரும் இங்க நிறைய ஸ்திரீகள் இருக்கிறோம். ஸ்திரீகளுக்குள்ளே பாக்கியவதிகள் தானா நாம எல்லாரும்? அப்படின்னா நமக்கு இருக்க வேண்டிய முக்கியமான விதை என்ன? விசுவாசம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற பிள்ளைகள் பதறுகிறதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வாசிக்கிறோம். என்ன பயம் உங்களை ஆட்கொண்டிருக்கு? இன்னையிலிருந்து அந்த பயத்தை விரட்டுறதுக்கு நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுதம் என்னது? விசுவாசம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, விசுவாசம் என்கிற இந்த ஆயுதத்தை நான் பயன்படுத்தி என்னுடைய பயத்தை நான் விரட்டுவேன் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்ததாக கடைசியாக இன்னொரு விதை நம்மிடத்துல இருக்கு. ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து ஆண்டவர் ஒரு காரியத்தை தன்னுடைய சீஷர்களிடத்திலே கூறுகிறார். ஒரு ஐஸ்வர்யவான் வருகிறார். அந்த ஐஸ்வர்யவான் வந்து, ஆண்டவரே, நான் எல்லா நியாய பிரமாணத்தையும் ஆதி முதலாய் பின்பற்றி வருகிறேன், இன்னும் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, அப்படியாப்பா, நீ ரொம்ப நல்லவன் தான், நீ எல்லா காரியங்கள்லையும் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையா இருக்கிறாய். ஒன்றே ஒன்று மாத்திரம் செய், உன்னிடத்துல இருக்கிற சகல ஐஸ்வர்யத்தையும் நீ விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ அப்படியே தலையை தொங்க விட்டுட்டு போயிட்டாராம் வந்த வழியே. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மளே அநேகர் ஐஸ்வர்யத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை ஆண்டவருடைய காரியங்களுக்கு கொடுக்கறதில்லை. பணத்தை சம்பாதிக்கிறதற்கு கொடுக்கிற காரியத்துல அதிக முக்கியத்துவம் நம்ம அதற்கு கொடுக்கிறோம், ஆண்டுடைய சபைக்கும் ஆண்டுடைய காரியங்களுக்கும் கொடுக்கறதில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஆண்டவர் சொன்னார், ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பது மிக அரிதா இருக்கிறது என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய கையில ஒரு விதை கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன விதை தெரியுமா? தியாகம் என்கிற விதை. என்ன விதை? தியாகம். நம்முடைய ஐஸ்வர்யத்தை கூட ஆண்டவருக்காக தியாகம் செய்கிற ஒரு விதை. ஹல்லேலூயா. எனக்கு பணம் முக்கியம் இல்ல, ஆண்டவர் முக்கியம். என்ன முக்கியம்? ஆண்டவர் முக்கியம். பணம் தேவைக்கு தேவைதான், ஆனா ஆண்டவரை மிஞ்சி அந்த பணம் எனக்கு அவசியம் இல்லாத ஒன்று. ஹல்லேலூயா. நம் வேதத்திலே வாசித்தோமே ஆனால் மார்க் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே நாம வாசிக்க முடியும். இம்மையிலே அதற்கு பலன் எப்படி வருமா? நூறத்தனையாக வருமா. ஹல்லேலூயா. எதற்கு நாம தியாகம் செஞ்சிருக்கோம் பாருங்க ஆண்டவருக்காக? வீட்டையோ அல்லது யாரோ பொருட்களையோ அல்லது வீட்டில் இருந்த ஏதோ நபர்களையோ அல்லது நமக்கு ரொம்ப சிநேகிதமாக இருக்கிற நண்பர்களையோ ஆண்டவருக்காக விட்டு கொடுத்தது உண்டானால் அதற்கான பலன் நூறத்தனையாக இம்மையிலே உண்டாகுமா? இம்மையிலனா இந்த உலகத்தில். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. வாசிப்போம் அந்த வசனத்தை. மார்க் 10:30. இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே என்கிற வார்த்தை மிக சில இடங்களில் தான் சொல்லப்பட்டிருக்கும். இந்த வார்த்தைக்கு ஆண்டவர் மெய்யாகவே என்று சொல்லுவார், ஆனால் அது நிச்சயமாகவே நடக்கும் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஏதாவது ஒன்றை நாம தியாகம் பண்ணினது உண்டானா நம்முடைய நேரத்தை அல்லது நம்முடைய உழைப்பை, நமக்கு வர வேண்டிய சில பலன்களை ஆண்டுடைய செய்கைக்காக ஆண்டுடைய கிரியைகளுக்காக நாம விட்டு கொடுத்தது உண்டானால் நிச்சயமாக அதற்கான பலன் 100 மடங்கு நமக்கு திரும்ப கிடைக்கும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. சில இடங்களில் சில நேரங்களில் ஒரு சிலர் நமக்கு விரோதமாய் செய்து ஒரு முரட்டாட்டத்தினால நம்ம சோர்ந்து போய் ஒரு விதமான கோபத்தில் கூட இருப்போம். ஆனால் அந்த கோபத்தை கூட ஆண்டவருக்காக விட்டு கொடுக்கறதற்கு நாம் இன்றைக்கு ஆயத்தமானா அதற்கு பதிலாய் நூறத்தனையாய் பலன் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை, இன்றைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. நான் விட்டு கொடுக்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு, நான் தியாகம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. அவைகளை இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நான் என்ன செய்கிறேன்? துறக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் தன்னே துறந்து மகா பெரிய தெய்வம் இந்த உலகத்தில் வந்தார். எதற்காக? மண்ணான நம்மை மீட்கும்படியாக, பாவத்திலே கிடந்த நம்மை மீட்கும்படியாக. பரிசுத்தவானாகிய யோபுவை குறித்து நாம் வாசித்தோமானால் அவருடைய பாடுகள் தப்பே செய்யாம அவர் இழந்தவைகள் 7 வருஷம் அவர் பாடுகளை அனுபவித்தார் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். எதனால? ஆண்டவருக்காக. எதற்காக சொல்லுங்களேன்? ஆண்டவருக்காக. ஒன்றும் இல்லாத ஒரு மனுஷனா உடல் ஃபுல்லாக நோயை வச்சுட்டு தரையில் குப்பையில் உட்கார்ந்து கொண்டு நண்பர்களுடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகி அத்தனை ஆண்டுகள் பாடுகளை ஒரு மனுஷன் அனுபவிப்பார். ஆனால் அவருக்கு ரிட்டர்ன் எத்தனை மடங்கு வரணும் இல்லையா? ஆகவேதான் அவர் நூறத்தனையாய் அடைந்தார் என்று சொல்லப்படவில்லை, 2 மடங்கு பலனை அவர் பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அவருடைய ஏற்கனவே அவருடைய ஆசீர்வாதங்கள் 1000 மடங்கு இருந்தது, அதில் இன்னும் 1 மடங்கை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இழந்து போன சில காரியங்கள் ஆண்டவருக்காக உண்டானால் இன்னைக்கு அதை குறித்து சந்தோஷப்படுங்கள். 100 மடங்கு பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 விதமான விதைகளை நாம் பார்த்தோம். முதல்ல என்ன விதை? கண்ணீர் ஜெபம் என்கிற விதை. 2வதாக விசுவாசம் என்கிற விதை. 3வதாக தியாகம் என்கிற விதை. இந்த விதைகளை கர்த்தரோடு கூட சேர்ந்து விதைப்போம். யாரோட கூட சேர்ந்து? நான் விதை, கர்த்தர். இன்னைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவரோடு கூட சேர்ந்து நான் இவைகளை விதைப்பேன், அதற்கான பலன் எனக்கு 2 மடங்கு இல்லை, எத்தனை மடங்கு? 100 மடங்கு இந்த வருஷத்திலே பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு அந்த கிருபையை அருளுவார் என்று நம்பிக்கையோடு கூட சொல்லுங்க. அலெக்சாண்டர் த கிரேட் என்று சொல்லி ஒரு பெரிய மகா பெரிய ராஜாவை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ராஜா பல ஆண்டுகளுக்கு முன்னே வாழ்ந்தவர். இவர் மரிக்கும் போது என்ன சொன்னாரா? இவர் வேதத்தை அறிந்தவர். ஆகவே மரிக்கும் போது இவர் சொன்னார், நான் என்னென்னமோ சம்பாதிச்சேன், எத்தனையோ நாடுகளை நான் சவதரித்தேன், எத்தனையோ நாடுகள் எனக்கு சொந்தமாய் மாறியதானால் நான் மரிக்கும் போது என்னுடைய சவ பெட்டியில என்னுடைய கைகள் 2 வெளியே வைத்து விட்டு என்னை புதைக்க வேண்டும் என்று சொன்னாராம். ஏன் 2 கைகளை வெளியே வைத்து விட்டு புதைக்க வேண்டும் என்று அவர் சொன்னாராம் தெரியுமா? நான் கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, கொண்டு போவதும் ஒன்றுமில்லை, எம்டி ஹேண்டடா வந்து எம்டி ஹேண்டடா நான் திரும்புகிறேன் என்கிறதற்கு ஆதாரமாக அந்த மனுஷன் அப்படி சொல்லி சென்றாராம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதே மாதிரி நிலையில தான் நாம் எல்லாருமே இருக்கோம் இன்னைக்கு. ஹல்லேலூயா. வெறுங்கையாய் வந்தோம், வெறுங்கையாய் திரும்புவோம். ஆகவே இந்த உலகத்திலே சில தியாகங்களை நாம் செய்வோமானால் 100 மடங்கு பலன் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை செய்தருள்வார் என்கிற நம்பிக்கையோடு கூட அப்படியே கண்களை மூடுவோமா? என் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். நீதியை அறிந்தவர்களே, வேதத்தை உங்களுடைய இருதயத்தில் பதித்து வைத்திருக்கிறவர்களே, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய விதை நல்ல நிலத்தில் விதைக்கப்படுமானால் அது 100 மடங்கு பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் செபிக்கும் போது யார் யார் இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க போறீங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பேரானந்தம் உண்டாகும். மகா பெரிய பலனை ஆண்டவர் உங்களை அனுபவிக்க செய்வார். ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா? எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்க பேசின அந்த நல் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய கரங்களில் இந்த விதைகளை தந்திருக்கிறீர். எங்களோடு கூட நீர் வருவேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த விதைகளை நாங்கள் விதைக்கிறதற்கும் அதிலிருந்து பலனை நாங்கள் அடைகிறதற்கும் எங்களை நீங்க பயன்படுத்துங்கப்பா. எங்களை நீங்க அந்த பாதையில நடத்த வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், தாங்கிக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.